அழிக்காதே அழிக்காதே வடக்கு தமிழர்களை அழிக்காதே 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 தமிழர்களை அழிக்காதே 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 கடவுள் தமிழரை 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 அழிக்காதே இந்திய அரசே எல்லையை தாண்டாதே இந்திய அரசே எல்லையை தாண்டாதே அழிக்காதே 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 இந்திய நிலுவைப் படகு இந்திய எல்லை படகு இந்திய நிலுவைப் படகு இந்திய நிலுவைப் படகு இந்திய நிலுவைப் படகு இந்திய நிலுவைப் படகு அழிக்காதே வளங்களை அழிக்காதே 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 தாண்டாதே 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 அழிக்காதே அழிக்காதே பூட்டாதே பூட்டாதே மகஜர் கொடுக்க வேண்டும் பூட்டாதே பூட்டாதே ஸ்ரீலங்கா காவல்துறையே எங்களை விடுங்கோ ஸ்ரீலங்கா காவல்துறையே எங்களை விடுங்கோ ஸ்ரீலங்கா காவல்துறையே வழியை மறைக்காதே வழியை மறைக்காதே எங்களை விடுங்கோ நாங்க கதைக்கிறதுக்கு சரி 5 பேர் 6 பேர் வாரீங்க 5 பேர் 6 பேர் இல்ல சார் நாங்க ஒருத்தர் சோறு சுராட்டு போக மாட்டோம் எங்களை அதுல விடுங்க நாங்க அதுல ரெண்டாவே வெளியே கூப்பிட்டு கதைக்கிறோம் நாங்க உத்தரவாதம் சார் உத்தரவாதம் தான் அன்னைக்கு நடந்தது இல்ல சார் இதுல அப்படி ஒண்ணு நடக்காது நாங்க உத்தரவாதம் அப்படி இல்ல ஆடி பண்ணினா நீங்க என்ன பிடி காட்டுவாங்க எல்லாரையும் கொண்டு வாங்க இது ஆரன் அப்படி பிரச்சனை பண்ணா என்ன பிடிங்க நான் உத்தரவாதம் தாண்டாதே 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 இந்திய நிறுவப்படவே இந்திய நிறுவப்படவே இந்திய நிறுவப்படவே இந்திய நிறுவப்படவே இந்திய நிறுவப்படவே நாசம் செய்யாதே இந்திய நிறுவப்படவே இந்திய நிறுவப்படவே இந்திய நிறுவப்படவே இந்திய நிறுவப்படவே இந்திய அரசு அது கூட பிச்சைவா நான் எப்படி இன்னைக்கு ரூபாய் சொல்றேன் 5 பேர் தான் வரணும் வாங்க 5 பேர் இல்ல கொஞ்ச நேரம் இதுல நின்னுட்டு இல்ல நீங்க இல்ல கொஞ்ச நேரம் இதுல கத்தி போட்டு இந்திய அரசு கண்ணை திறந்து பாருன்னு சொல்லுவோம் இந்திய அரசு இந்திய அரசு இந்திய அரசு இந்திய அரசு கடத்தொழில் அமைச்சரே கடத்தொழில் அமைச்சரே கடத்தொழில் அமைச்சரே இந்தியன் தோழரை கைது செய் இந்தியன் தோழரை கைது செய்
6 பேரா എന്റെ ബില്ലിലായി தலைவர் வாங்க நீங்க അപ്പൊ കവർ അറിയാണ്ട് വന്നിട്ട് මීඩියම් සයිස් කලවණ එක මේ කෑලි 16ක. බර ඕනේ මීඩියම් සයිස් කියන්නේ ඒක හරියන්නේ. ගණස් මාමා. ரெண்டு கப்பல்ல ரெண்டு கப்பல் ஃபுல்லா விலை தான். அப்படியா? செல்லத்துறை நிறுவனம் கிராமிய அமைப்புகளின் சம்மேளனத்தின் தலைவர். இன்று நமது இந்தியன் துணை தூதரகத்திலே ஒரு மகஜர் ஒன்று கையளிப்பதற்காக எங்களுடைய சங்கங்களிலிருந்து பிரதிநிதிகளும் சமாசம் கூட்டுறவு சம்மேளனம் மற்ற அமைப்புகளிடமிருந்து நிர்வாக உறுப்பினர்கள் தலைவர்கள் எல்லோரும் இணைந்து இந்த வந்த சந்தர்ப்பத்திலே 6 பேருக்கு மட்டும் உள்ளே சென்று கதைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த வகையிலே எங்களுடைய மகஜரையும் கொடுத்திருக்கின்றோம். அந்த மகஜரின் சாராம்சத்தை நான் இப்போ உங்களுக்கு நேரடியாக சொல்ல வேண்டியதாக இருக்கின்றேன். அதிலே இதுவரை காலமும் நாங்கள் எடுத்த முயற்சியை தான் திரும்பவும் எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம். அதனால் இதுவரைக்கும் எந்த விதமான ஒருவித பலனும் கிடைத்ததாக தெரியவில்லை. எத்தனையோ முயற்சிகள் எடுத்திருக்கிறோம். உண்ணாவிரதம் உட்பட சகல போராட்டங்கள் அது சொல்லி பல முயற்சிகளும் எடுத்திருக்கின்றோம். ஏற்கனவே கிட்டத்தட்ட நான் அறிய ஒரு 15 தடவையாவது இந்தியாவுடன் எங்களுக்கு முன்னுக்கு இருந்த நிர்வாகத்தினர்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்தி இருக்கிறார்கள். எந்த வகையிலும் எங்களுக்கு ஒரு தீர்வு கட்டாத வகையிலே இன்றைய நிலையிலே சென்ற 15ஆம் தேதி அவர்களுடைய அந்த மீன் பெருக்கத்துக்காக வேண்டி தடை விதிக்கின்ற காலம் முடிவடைந்து 15ஆம் தேதி இங்கே உள்ளுக்கு வந்தார்கள். எங்கள இடத்துக்கு தடை இல்லை, அவருடைய இடத்துக்கு தான் தடை. அவர்கள் வருகிறது எங்களோட இடத்துக்கு. அப்போ உடனடியாக அதை கண்காணித்த எங்களுடைய தொழிலாளிகள், அதில் பாதிக்கப்பட்ட தொழிலாளிகள் அந்த ஓரிரு நாளிலேயே அவர்கள் எங்களுடைய திணைக்களத்துக்கும் சம்மேளனங்களுக்கும் முறைப்பாடு செய்து கொண்ட காரணத்தினால நாங்கள் இன்றைக்கு அவைகளுக்கு அந்த மகஜரை கொடுக்க வேண்டி வந்தது. இந்த மகஜரில் நாங்கள் எங்களுடைய பலதரப்பட்ட மட்டத்திலேயும் செய்த விடயங்கள் எல்லாத்தையும் மறந்து இன்றைய நிலையிலே இந்திய அரசாங்கம் மீளவும் மோடி அரசாங்கம் அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள். இங்கே இருக்கின்ற அரசாங்கமும் இணைந்து இதுக்கான ஒரு சுமூகமான முடிவை பெற்றுத்தர வேணும், மிக விரைவில் பெற்றுத்தர வேணும். இல்லாதவிடில் எங்களுடைய கடல் தொழிலாளர்கள், வடபகுதி கடல் தொழிலாளர்களின் வளங்கள் அளிக்கப்பட்டு நாங்கள் நடுத்தெருவுக்கு வந்து விடுவோம். இந்த நடுத்தெருவுக்கு வர்றது என்றது மட்டுமல்ல, இதன் முக்கிய நோக்கம் நாங்கள் கடைசியில் எங்களுடைய வாழ்வாதாரம் அளிக்கப்பட்டு வறுமையில் நாங்கள் சாக வேண்டிய நிலை வரும் என்ற நிலையை அவைக்கு வழிகாட்டி உடனடியாக விரைந்து தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே இவைக்கு நாங்கள் இன்றைய கொடுத்த மாதிரி நேற்றைய தினம் எங்களுடைய அரசாங்கத்தின் அதிபரான ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் இதே போன்ற ஒரு மகஜர் கொடுத்திருக்கின்றோம். இதற்கு இரு அரசாங்கம் இணைந்து செய்ய வேண்டிய வேலை. அதனால் அதிலான ஒரு சரியான முடிவு வரும் என்ற வகையில் நாங்கள் எந்த அடாவடித்தனம் செய்தாலும்
இல்லாட்டில் நாங்கள் அன்பா போனாலும் இதுக்கு முடிவு எடுக்க முடியாத நிலைன்றது எங்களுக்கு தெரிஞ்சு கொண்டது. அந்த வகையிலே நாங்கள் என்கிற முயற்சியை நாங்கள் விடுவதாக இல்லை. நாங்கள் தொடர்ந்தும் இந்த முயற்சியை செய்து கொண்டுதான் இருப்போம். இதே போன்று எமது அரசாங்கங்களும் கதைச்சு எங்களுக்கு மேலால் இருக்க மேல்மட்ட உறுப்பினர்களும் மேல்மட்ட அதிகாரிகளும் கதைச்சு நல்ல முடிவெடுத்து தர வேணும் என்று கேட்டு இந்த இதில் நான் துணை தூதுவரி அவர் சொன்னது, தாங்கள் ஒரு அதிகாரிகள், இதுக்கான தீர்வு அரசியல் மட்டத்தில் இரு நாடுகளுக்கு மட்டத்தில் தீர்வு எடுக்க வேண்டும். நாங்கள் எங்களால் முடிந்த இதை நாங்கள் இங்கே பார்க்கிறத, நீங்கள் உங்களோட கதைக்கிறத நாங்கள் அதற்கு விசுவாசமாக வெளிப்படுத்துவோம். எங்களுக்கு மேலதிகாரியாக இருக்கு. நாங்கள் இப்போ கொடுத்த மகளிர் கடிதத்தையும் தாங்கள் உடனடியாக இதுக்கு அனுப்பி வைக்கிறோம் என்று சொல்லி